கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் எக்ஸஸ் 12.1 10th ப்ராப்ளம் சொல்லி பார்க்குறோம். இதில் ஏங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு செட்டு எதை வச்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ரேஷனல் நம்பர்ஸும் வச்சுருக்கு எக்ஸப்ட் 1. ஸ்டாருங்கிற பைனரி ஆப்ரேஷன்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா ஏ மேலே ஏவிலிருந்து 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஸ்டார் ஒய்ன்னு சொல்லிவிட்டு. எக்ஸ் ஸ்டார் ஒய்னா என்ன மீனிங்னா இந்த இடத்துல இந்த எக்ஸையும் ஒய்யும் ஒரு தடவை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த எக்ஸையும் ஒய்யும் ஒரு தடவை மல்டிபிள் பண்ணிக்கணும். இந்த ஆட் பண்ண ரிசல்ட்டில் இருந்து இந்த மல்டிபிள் பண்ண ரிசல்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர்ஸ் வருதோ அதுதான் எக்ஸ் ஸ்டார் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பைனரி ஆப்ரேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி எலிமெண்ட்டு, இன்வர்ஸ் எலிமெண்ட் எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தமிழ் மீடியத்துக்கு விகிதமுறு எண்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஒன்றை தவிர. அப்படி எடுத்துக்கிட்ட எலிமெண்ட்டுக்கு ஏங்கிற செட்டுன்னு சொல்லி பேர் கொடுத்துருக்காங்க. ஈருறுப்பு செயலி ஸ்டார் இங்கே எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா 2 எலிமெண்ட்டுக்கு இடையில டிஃபைன் பண்ணுற அந்த ஈருறுப்பு செயலி எதுக்கு ஈக்குவலண்ட்டுனா அந்த ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட்டையும் கூட்டிக்கிட்டு ரெண்டாவது அந்த 2 எலிமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரை கூட்டினதுலேருந்து கழிச்சா என்ன ஆன்சர் வருதோ அதை தான் எக்ஸ் ஸ்டார் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு இருஉறுப்பு செயலியான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பரிமாற்று விதி, சேர்ப்பு விதி, சமணி உறுப்பு, எதிர்மறை உறுப்பு எல்லாத்தையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கொஷின்ஸ் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். செட்டு என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க, பைனரி ஆப்ரேஷன்ஸ் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஸோ கொடுத்துருக்கிற செட்டை அப்படி எடுத்து எழுதுகிறோம். கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 1ன்னு சொல்லி எக்ஸ் ஒய்ன்னு 2 எலிமெண்ட் ஏவில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த எக்ஸும் ஒய்யும் என்னவா இருக்காதுனாக்கா ஒன்றா இருக்காது. ஏன்னா அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ஏவில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரேஷனல் நம்பர்ஸு ஆனால் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதனால தான் ஏவிலேருந்து எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அது ஒன்றா இருக்காது அப்படிங்கிறது இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்டாருங்கிற அந்த பைனரி ஆப்ரேஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா அடிஷன்ஸு, மல்டிப்ளிகேஷனு, அடிஷன் வந்து சப்ராக்ஷன் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம க்ளோசர் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறோம். அதாவது அடைப்பு விதியை க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்கு எத்தனை எலிமெண்ட் எடுத்துக்கணும்னு சொன்னேன், 2 எலிமெண்ட் எடுத்துக்கணும். எங்கன்னா கொடுத்துருக்கிற செட்டிலிருந்து அந்த 2 எலிமெண்ட்டையும் அந்த பைனரி ஆப்ரேஷன்ஸை பண்ணுனா வர்ற ஆன்சரும் எதுக்குள்ளே இருக்கணும்னா அந்த செட்டுக்குள்ளாரியே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பைனரி ஆப்ரேஷன் சொல்லி லாஸ்ட்டு ப்ராப்ளத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். இதில் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த 2 எலிமெண்ட்டும் நிச்சயமாக என்னவாக இருக்காதுன்னா ஒன்றா இருக்காது. சரி, அப்போ அந்த எக்ஸ் ஸ்டார் ஒய்யினுடைய ஆன்சரும் என்னவா வரக்கூடாதுன்னா ஒன்றா வரக்கூடாது. அப்படி வரலின்னா தான் இந்த எக்ஸ் ஸ்டார் ஒய்யினுடைய ஆன்சர்ஸ் ஏக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு பைனரி ஆப்ரேஷனாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். ரைட், அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்டார் ஒய், இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் இந்த பைனரி ஆப்ரேஷனான இருஉறுப்பு செயலியை ஆப்ரேட் பண்ணுனா கிடைக்கிற ஆன்சர் 1ன்னு சொல்லிட்டு நாம் தப்பாக எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸாக இதை அசியூம் பண்ணிக்கிறோம். ரைட், இதில் இந்த ஸ்டாருங்கிற பைனரி ஆப்ரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஈக்குவல் டு 1க்கு 1 போட்டாச்சு. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதிலேருந்து ஒய்யை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த ப்ளஸ் எக்ஸை தூக்குன்னா மைனஸ் எக்ஸ் இந்த பக்கமும் போடணும், அந்த பக்கமும் போடணும். இதில் ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒய்யை வெளியில் எடுத்துடுறோம். இதில் எனக்கு ஒய் மட்டும் வேணும்னா இங்கே டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒய் மைனஸ் எக்ஸு, மல்டிப்ளிகேஷன் ரிலேஷன் இருக்குது. இப்போ மல்டிப்ளிகேஷனுடைய பிரதர் யாருன்னு கேட்டால் டிவிஷனு. இப்போ இந்த பக்கம் 1 மைனஸ் எக்ஸால் டிவைட் பண்ணால் இந்த பக்கமும் 1 மைனஸ் எக்ஸால் டிவைட் பண்ணிடணும். அப்போ இதில் ஒய் மட்டும்தான் கிடைக்கும். இது 1 மைனஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் என்ன கிடச்சிருச்சுனாக்கா 1ன்னு சொல்லி கிடச்சிருச்சு. ஸோ ஒய்யினுடைய வேல்யூ என்னன்னு இப்போ நமக்கு கிடச்சிருக்குன்னா 1ன்னு கிடச்சிருக்கு. பட் ஒய் வந்து என்ன கிடையாதுன்னா 1 கிடையாதுன்னு நம்ம ஸ்டார்டிங்கில் அசியூம் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே ஒய் 1ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ இது தப்பு. ஏன் இந்த மாதிரி நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தப்பாக கிடச்சதுன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்டார் ஒய்யினுடைய வேல்யூ 1ன்னு தப்பாக அசியூம்ஷன் பண்ணதுனால நமக்கு இங்கே ஒய்யினுடைய வேல்யூ 1ன்னு சொல்லி கிடச்சிருக்குது. ஸோ நாம் இங்கே 1 வராதுன்னு சொல்லி அசியூம் பண்ணியிருந்தால் கட்டாயம் இங்கேயும் 1 வராதுங்கிறதான் உண்மை. ஸோ ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே நம்ம அசியூம்ஷன் பண்ணினது.
ஸோ திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஷன் டு அவர் அசம்ஷன் ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற கேஸ் வந்ததுனால, எனவே எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு 1 என நாம் அசம்ஷன் பண்ணது தப்பு. ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஸோ எக்ஸ் ஸ்டார் ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் ஸ்டார் ஒய் நாட் ஈக்குவல் டு 1னா அது 1 தவிர வேறு ஏதோ ஒரு நம்பர். அந்த நம்பர்லாம் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏவுக்குள்ளே இருக்கும். ஏன்னா 2 ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்து ஆப்ரேட் பண்ணுனா வரக்கூடியது ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா உண்மைன்னு சொல்லி நம்ம இங்கே சொல்லிட்டோம். சரி, ரைட். அடுத்தது அசோசியேட்டிவ் நாம் வந்து செக் பண்ணுறோம். மோஸ்ட் ப்ராப்ளி நான் சொன்னேன் க்ளோசர் இருந்தாவே அசோசியேட்டிவ் இருக்குன்னு. ஸோ இங்கே செக் பண்ணிக்கலாம். அசோசியேட்டிவ் மட்டும் எத்தனை பேர் எடுத்துக்கணும்? 3 பேர் எடுத்துக்கணும். இங்கே மொதல் 2 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். இங்கே பின்னாடி இருக்கிற 2 பேர்த்துக்கு ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை தான் ஆப்ரேட் பண்ணணும். அப்போ 2 பேர்த்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணுற ரிசல்ட்டை ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார் ரிசல்ட் அப்படியே வந்துடும். இப்போ இதில் இந்த 2ஐயும் வந்து பார்த்திங்கனாக்கா எலிமெண்ட்டை நம்ம வச்சுக்கிட்டு ஸ்டாருங்கிற பைனரி ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த எலிமெண்ட்டையும் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். மைனஸ் போட்டுட்டு இந்த எலிமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணுற ரிசல்ட் அப்படியே வந்துடுது. மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இஸ் எக்ஸ் இன்ட்டு இசட் இஸ் எக்ஸ் இசட்டு, முன்னாடி மைனஸ் இருக்குனால முன்னாடி மைனஸ் வந்துருக்கு. ஸோ ஒய் இன்ட்டு இசட் ஒய் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு இசட் இஸ் எக்ஸ் ஒய் இசட், அப்படியே மைனஸ் ஆல் மல்டிபிள் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு தெரியும். ரைட். இதில் ஒய்க்கு இசட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணிடுறேன். அடிஷன்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ராக்ஷன்ஸ் ஃப்ரம் அடிஷன் டு மல்டிப்ளிகேஷன். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸு. இதுக்கு ஸ்டாருங்கிற பைனரி ஆப்ரேஷன் பண்ணால் இதையும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் மைனஸ் போட்டு இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கணும். மைனஸ் எக்ஸால் மல்டிபிள் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட்டும் எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட் எப்படி வந்துருச்சு? சேமாக வந்துருச்சு. அப்போ சேர்ப்பு விதி உண்மைன்னு தெரிஞ்சிச்சு, அசோசியேட்டிவ் இஸ் ட்ரூன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி செக் பண்ணுறோம். அதாவது சமணி உறுப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுங்கிறது ஏவில் இருக்கிற எலிமெண்ட்டு, ஈங்கிறது வந்து ஒரு சமணி உறுப்பாக நம்ம எடுத்துக்கிட்டு அதில் ஏவிலையும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸையும் ஈயும் பைனரி ஆப்ரேட் பண்ணுனா நமக்கு சேம் அதே எக்ஸ் கிடச்சாதான் இந்த ஈயை நம்ம வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட், அதாவது சமணி உறுப்புன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே செஞ்சுருக்கிறோம். இப்போ இதில் எக்ஸ் ஸ்டார் இஏ டிஃபைன் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ப்ளஸ் சி மைனஸ் எக்ஸின்னு சொல்லி ஈக்குவல் டு என்னென்னு வருதுனாக்கா நமக்கு எக்ஸ்ன்னு சொல்லி கிடைக்குது. இதிலேருந்து நம்ம ஈயை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் எக்ஸ் தானே கொண்டு போயிடலாம். அதுலேருந்து ஈ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈயை காமனாக இங்கே எடுத்துட்டாங்க. 1 மைனஸ் எக்ஸால் டிவைட் பண்ணும்போது இங்கேயும் 1 மைனஸ் எக்ஸ் வரும். நாம் இங்கே பயப்பட தேவையில்லை. எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் தான் 0 ஆகும். ஆனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம் இங்கே 1 எடுத்துக்க மாட்டோன்னு சொல்லி. அப்போ தட் எலிமெண்ட் 0 பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லி கிடைக்குது. 0 பை எனிதிங் இஸ் 0. அப்போ ஈ ஈக்குவல் டு 0 என்பது தான் இங்கே நமக்கு சமணி உறுப்பாக கிடச்சிருக்கு. தட் மீன்ஸ் ஐடென்டிட்டி எலிமெண்ட்டு. அடுத்து நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இந்த எதிர்மறை உறுப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தட் மீன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸை லெட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா எக்ஸ் இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸுங்கிற எலிமெண்ட்டும் எக்ஸ் இன்வெர்ஸுங்கிற எலிமெண்ட்டும் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா ஏக்குள்ளே இருக்குன்னு சொல்லி அச்சீவ் பண்ணிக்கிறோம். இதில் இந்த எக்ஸையும் எக்ஸ் இன்வெர்ஸையும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பைனரி ஆப்ரேட் பண்ணுறோம். அப்படி பண்ணுனா நமக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான் வரும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ப்ராப்ளத்தில் பார்த்துட்டோம். அப்போ 2ஐயும் ஆட் பண்ணிட்டேன், 2ஐயும் மல்டிபிள் பண்ணிட்டேன். ஆட் பண்ணலேருந்து மல்டிபிள் பண்ணதை சப்ராக்ட் பண்ணிட்டேன். இதில் இந்த எக்ஸ் இன்வெர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ப்ளஸ் எக்ஸை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தூக்கி அந்தாண்ட கொண்டு போயிடுறோம். இது ரெண்டுலேயும் காமனாக எக்ஸ் இன்வெர்ஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா எக்ஸ் இன்வெர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்னு வரும். இதில் எக்ஸ் இன்வெர்ஸ் மட்டும் வேணால் இதாலே டிவைட் பண்ணணும். அப்போ இந்த பக்கமும் டிவைட் பண்ணிடணும். இது நிச்சயமாக 0 ஆகாது. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக 1 நம்ம போட முடியாது. ஸோ இப்போ இந்த டோட்டல் ரிசல்ட்ஸில் எக்ஸ் இன்வெர்ஸுங்கிறது மைனஸ் எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ்னு சொல்லி கிடச்சிச்சு. ஸோ இதுக்கு இன்வெர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க கேட்ட எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல்.